guys. So this is my first vlog. இன்றைக்கி வந்து எடின்பரா போயிட்டு கோட் மூவி படம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இல்லை, பட் 12:20 அதுதான் இங்கே ஃபஸ்ட் ஷோ. ஐம் டூயிங் எ மாஸ்டர்ஸ் இன் ஸ்காட்லாண்ட். அண்ட் இந்த 3 வருஷ ஜேர்னி ஐ ஜஸ்ட் தாட் டு டாக்குமெண்ட் மை செல்ஃப். இது என்னோட ஃபஸ்ட் வீடியோ. Hope you guys enjoy. இப்போ நான் வெளிக்கிட்டாச்சு. ஸோ இதுதான் நான் இருக்கிற ஊர். ஸோ டண்டி. இது ஆக்சுவலாக ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி. பட் என்ன வடிவேன்னா, இது ஒரு ஹில், பட் அதுக்கு ஒரு மலை மாதிரி ஒரு ஊர். பட் அதுக்கு நடுவில் குறுக்கால கடல் போகுது. நான் ஜூம் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா அதுதான் கடல், அங்கால மலை, இதுவும் ஒரு மலை. Right, we'll shortly be going into Edinburgh bus station shortly, so when we stop, just make sure you've got everything. ஓகே, இப்போதான் எடின்பரா பஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். இனிமேல் வெளியில் போயிட்டு இதில் இன்னொரு 30 minutes கிட்ட போகணும். நான் அன்றைக்கி கோட் பார்த்து தான் வந்துடுறேன். ஸோ அந்த தியேட்டர் வந்து ஒரு 30 minutes அப்படி இருக்குது. வெளியில் போயிட்டு காட்டுறேன். இந்த சிட்டியோட நேமை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங் படி இது எடின்பரோன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கோல்ட் அஸ் எடின்பரா. மற்றது இன்னொரு விஷயம், இந்த இதில் என்ன ஃபேமஸ்ன்னா, இது ஜேகே ரோலிங்ஸ் வந்து அவங்க ஹாரி பாட்டர் எழுதுறதுக்கு இந்த சிட்டி தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ தேர்ஸ் அ கேஃபே. அங்கேருந்தா ஜேகே ரோலிங்ஸ் ஹாரி பாட்டர் ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் எழுதினாங்க. அண்ட் அந்த ஹாரி பாட்டரில் ஃபர்ஸ்ட் சீசனில் ஓப்பனிங்கில் வேறு டயகனலி. ஸோ அதுக்குமே இங்கே இருக்கிற ஒரு விக்டோரியா ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னடா வந்து நிறைய வருஷத்துக்கு முன்னாக்கு இங்கிலீஷ் பீப்புள், அதாவது இங்கிலாண்டில் இருக்கிறாக்களும் இங்கே இருக்கிறாக்களை வந்து ஸ்காட்டிஷ்னு சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து நிறைய வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே இப்போ யூகேன்ற நாட்டுக்குள்ள இப்போ ஸ்காட்லாண்டும் வந்து இன்க்ளூடட். பட்
நிறைய வருஷத்துக்கு முன்னுக்கு இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். ஸ்காட்லாண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, யூகே ஒரு இங்கிலாந்து ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. இன்னுமே இவங்களுக்கு செப்பரேட்டான கொடி ஃப்ளக்ஸ் எல்லாம் இருக்குது. அண்டு இவங்களோட பார்லிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அந்த டைமில் அங்கே இருந்து படையெடுத்து வந்த வெள்ளைக்காரங்கள் வந்து இப்போ நிறைய பேட்டில்ஸ் நடந்தது, நிறைய சண்டையெல்லாம் இங்கே. ஸோ அதெல்லாம் தடுத்த காசில்லாம் இது. ஸோ இந்த காசிலே நிறைய சண்டை நடந்ததுலாம் சொல்லுவாங்க. மாதிரி ஆக்சுவலாக நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, கோஸ்ட் ஸ்டோரிஸ் இருக்குது இந்த சிட்டிக்குள்ளே. இந்த நான் நிற்கிற இடத்த வந்து, ஸோ நான் நிற்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடில், இப்போ இங்காலிப்பட்ட லெஃப்ட் சைடில் அது வந்து ஓல்ட் டவுன், அங்காளி சைட் போகிறது வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து நியூ டவுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓல்ட் டவுனுக்கு கீழவே இன்னும் அண்டர் கிரவுண்ட்ஸுக்குள்ளேயே நிறைய டனல்ஸ் எல்லாம், அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டிக்கு கீழேயே பேசிக்காக இன்னொரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி இருக்குது. ஸோ அங்கே நிறைய வந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கெல்லாம் செஞ்சது, பிக்சரிஸ் கூட நடந்தது. ஸோ அப்படியெல்லாம் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ மேபி எனக்கு இது டைம் கிடைச்சா அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காட்டல் மனம் சிட்டி எப்படி காட்டுறேன். ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லை, படத்துக்கு வேறு போகணும், தளபதி படத்துக்கு. ஸோ இப்போ 12:05 ஆச்சு. 12:30க்கு ஷோ. ஆனால் இவனுங்க எப்படியும் 12:30 என்றாலே எப்படியும் ஒரு 40 மினிட்ஸுக்கு தனி அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. பட் ஓகே, போகணும். மேபி நான் மிச்ச விஷயங்கள் வேறு வேறு வீடியோஸில் கவர் பண்ண காந்தி